தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, யூ ஆர் த சால்ட் ஆஃப் த எர்த். யூ ஆர் த சால்ட் ஆஃப் த எர்த். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆரம்பமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. யோபு 6:6 இவ்விதமாக சொல்லுகிறது, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ என்று சொல்லி நாம் பிரியமானவர் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, சாப்பாடானாலும் குழம்பு கூட்டி எதுனாலும் உப்பு போட்டால் அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். லேவியராகமம் 2:13 நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயா என்று சொல்லி பார்க்கிறோம். உப்பை போல சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. மார்க் 9:49-50 எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேசங்களிலே சமாதானம் இல்லை. இன்றைக்கு குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் நல்லா இருந்தாதான் அந்த வீடு நல்லா இருக்கும். அந்த வீடு நல்லா இருந்தாதான் அந்த நாடு நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, வேதத்திலே பார்க்கிறோம், மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு சமாதானம், தேசங்களிடையே சமாதானம் இல்லை. பாருங்க, ரஷ்யா உக்ரைன் ரொம்ப வருஷங்களை தாண்டி அந்த சண்டைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இரு பக்கமும் பயங்கர இழப்புகள். அதே போல இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு இடையே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேசங்களிடையே ஐக்கியம் இல்லை, தேசங்களிடையே சமாதானம் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் சண்டை போடக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீதிமொழிகள் 17:14 சண்டையின் ஆரம்பம் மதையை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 10:12 பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பகை விரோதங்களை எழுப்பும். இன்னைக்கு பாருங்க, பகை, யாரையும் கிறிஸ்தவங்க நம்ம பகைக்கவே கூடாது. எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், பகைக்கவே கூடாது. ஏன் பகைக்கணும்? பகைக்கிறது நிமித்தமாகத்தான் வெட்டு குத்து சண்டை சச்சரவுகள் நடக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். கடுமையான சொற்களால் நாம், அதாவது வார்த்தை பேசும்போது கவனமா பேசணும். மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. இந்த நாவு இருக்கிறத பொல்லாத நெருப்பு போன்றது. நாவு நம்ம அடக்கி வாசிக்கணும். பிரியமானவர்களை, கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். நீதிமொழி 21:19 சொல்கிறது, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகணும். குடும்பங்களிலே சண்டை இருக்கக்கூடாது. சகோதரர்களிடத்திலே சண்டை இருக்கக்கூடாது. சகோதரிகளிடத்திலே சண்டைகள் இருக்கக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே சண்டை இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பிக்கிட்டே சண்டை இருக்கக்கூடாது. நாம் ஒற்றுமையோடு காணப்பட வேண்டும். 2 ராஜாக்கள் 2:2 அடுத்தபடியாக 2 ராஜாக்கள் 2:10-22 பார்க்கும்போது, பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்திலே கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 22 எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி
ஆரோக்கியமாயிற்று. உப்பு போட்ட உடனே அங்கே அந்த தண்ணீர்ல உப்பை அதில் போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பூமிக்கு நாம் உப்பா, இந்த உலகத்திற்கு நாம் உப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you friend. God bless you.